நான் எது வரைக்கும் பேசலாம்னு சொல்லுங்கள். உட்காருங்க 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 உட்காரு. ஆக 11ஆம் திருமுறை 12 பேர் அருளிய 40 நூல்கள் கொண்டது. 63 நாயன்மார்கள் வரலாற்றை சொல்லுவது. இந்த பெரிய புராணத்துக்கு பெரிய புராணம்னு பேர் இல்லை. எழுதிய சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் அல்லது திருத்தொண்டர் மாக்கதைன்னு பேர். அதை பின்னாடி வந்தவர் ஒரு பெரிய அருளாளர் அதை பெரிய புராணம்னு சொன்னார். பெரிய புராணம்னு சொன்னார். பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லுவது. இப்போ உங்களுக்கு ஒரு 10 நிமிஷமாக என்ன சொல்லியிருக்கிறேன்? 12 திருமுறையினுடைய நிரல் நிறைய சொல்லியிருக்கிறேன். முதல் 3 அருளியது யார், அடுத்த 3 அருளியது யார், 7ஆம் திருமுறை யார், 8 யார், 9 எத்தனை பேர், 10ஆம் திருமுறை என்ன, 11 எத்தனை பேர், எத்தனை நூல்கள், 12 பெரிய புராணம். இந்த கட்டமைப்பை ஒவ்வொரு சைவர்களும் தெரிஞ்சிருக்கணும். இங்கே கோயிலுக்கு போகிற ஒவ்வொரு சைவர்களும் இந்த 12 திருமுறையினுடைய நிரல் நிறைய தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சொல்கிற மறக்காதீங்க, நம்ம 12 திருமுறையை அருளிய அருளாளர்கள் எத்தனை பேர்னா 27 பேர் இங்கே சொல்லணும். இந்த 12 திருமுறையும் என்ன நெறியை சொல்லுவதுன்னு சொன்னேன். தோத்திரம், குருநெறி, யோக நெறி, தொண்டு நெறி. இந்த 4 நெறியை சொல்லுவது. வேறு எந்த சமயத்திலையும் இல்லை. சமயத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போன்னு சொன்னோம்னா, மூவர் முதலியில் அருளிய ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், அப்ப சுவாமி சுந்தரர் அருளிய நூல்கள் தோத்திரமாக அமைவது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அறக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, தோத்திரம். அவனை பற்றி பாடுவது தோத்திரம். முதல் 3 திருமுறையும் முதல் மூவர் முதல்களே சுந்தரர் வரைக்கும். மணிவாசகர் எழுதியது குருநெறி. குருநெறி மணிவாசகர் எழுதிய குருநெறியாக இருக்கிற திருவாசகம் இருக்குதே, 51 பதியம். அதில் ரொம்ப வணக்கம் 51 பதிகம். வாங்க, இந்த 51 பதிகத்தை அதில் 4 பதிகம் இருக்குதே தெரியுமா? நீங்கள் எல்லாம் முற்றோதல் பண்ணுறீங்க. திருவாசகத்தில் முதல் 4 பதிகங்கள் என்ன என்ன முற்றோதல் பண்ணுறீங்களா? இப்போ வந்தவங்கெல்லாம் கூட கேட்கலாம். திருவாசகம் 51 பதிகம். அதில் முதல் 4 பதிகம் சிறப்புடையது. அது என்ன பதிகம்? சிவபுராணத்தையும் சேர்த்து 4 அகவல்கள், திருவாசகத்தையும் சேர்த்து 4 அகவல்கள். 4 அகவல்கள். அதில் முதல் அகவல் என்பது சிவபுராணம். சிவபுராணம். அடியார் பெருமக்களே, சிவபுராணம் ஒன்றை மட்டும் நீங்கள் முற்றோதல் பண்ணுறதோடு இல்லை, ஒவ்வொரு வரியிலையும் எவ்வளவு அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறதுன்னு நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா 12 திருமுறையும் படித்ததுக்கு சமம். அது 12 திருமுறையும் படித்ததுக்கு சமம். எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். திருவாசகத்துக்கு உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? வள்ளலார் பாடினார், மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும் பொல்லா விலங்குகளும்
மெஞ்ஞான நாட்டமுறில் நான் அடைதல் வியப்பன்றோன்னு பாடினார். அந்த திருவாசக சொல்ல மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும்னார், பொல்லா விலங்குகளும்னார் வள்ளலார். நாங்கள் கேட்டோம், அது என்ன பறவையில் கீழ்ப்பறவை ஜாதின்னு ஒன்று மேல்பறவை ஜாதின்னு ஒன்றா உண்டா கேட்கலாம் இல்லையா? வள்ளலார் எழுதியிருக்காரு கீழ்ப்பறவை ஜாதிகள். உட்காருங்க உட்காருங்க ஐயா, அப்புறம் பார்க்கலாம். உட்காருங்க வாங்க. விளக்கேற்றுறவங்க வந்திருக்காங்க. நான் பேச சொன்னாங்க, பேசிட்டு இருக்காரு. முடிச்சிட்டோம், கொஞ்ச நேரம் உட்காரு, பாதியில் கொடுத்தவங்க ஏற்றுவாங்க. ஐயா முடிச்சு இல்லை முறையாக பண்ணணும்னா பண்ணிடுங்க. பண்ணுங்க இல்லை முடிச்சு நான் அப்புறம் இல்லை முடிச்சிருக்கேன். நீங்கள் முடியும் முடிச்சு முடிங்க. அப்புறம் மறுபடியும் சிறப்புரையாடி இல்லை அது ஆரம்பிச்சு பாதியில் நிறுத்த முடிக்கணும். அப்போ கீழ்ப்பறவை ஜாதிகளும் ஏன் வள்ளலார் போட்டார்னா, வள்ளலார் ஜீவகாருண்யத்தை பண்ணுறவர். பறவையிலேயே புழு பூச்சியை திங்கிற பறவையும் உண்டு, வெறும் பழங்களை திங்கிற பூச்சியும் உண்டு. இந்த மேல்பறவை ஜாதிங்கிறது பறவையில் பழத்தை மட்டும் திங்கிற வெஜிடேரியன் பறவை. அதில் பண்ணார். அதனால் அந்த பறவைகளும் விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமிழ் நான் அடைதல் வியப்பன்றோனார். திருவாசகத்துக்கு ஜியு போப்புன்னு ஒருத்தர் எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் அவர் தான் அதை படித்து அழுதார். அவர் 1904 இறந்து போயிட்டார் லண்டனில். ஜியு போப் இறந்துட்டார். அவர் அங்கே சமாதி வைக்கணும். சமாதி வச்சாச்சு. அவருடைய உயிரை எடுத்து பார்க்குறாங்க. அவர் உயிரை எழுதி பார்க்குறாங்க. என்ன எழுதியிருக்காருன்னா, நான் இறந்த இடத்தில் என்னை புதைத்த அந்த சமாதியில் இவன் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதுங்கள்னு எழுதியிருக்கார். நீங்கள் இதுக்கு கை தட்டிட்டீங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த உயிலுக்கு கீழே எழுதியிருக்கார் ஜியு போப்பு, குறிப்புன்னு எழுதியிருக்கார். ஜியு போப் எழுதிவிட்டு என்ன எழுதியிருக்கார், என்னுடைய சமாதிக்கு மேலே ஒரு மண்டபம் கட்டுவீர்கள். லண்டனில் வழக்கம் அது, அவங்க உண்டு. அருளாளர்கள் இறந்தால் மண்டபம் கட்டுற உண்டு. என்னுடைய சமாதிக்கு மேலே ஒரு மண்டபம் கட்டுவார்கள். அந்த மண்டபத்தை கட்டுவதற்குரிய பணம் லண்டன் பணத்திலிருந்து கட்டாதீர்கள். கீழே எழுதியிருக்கார். தமிழகத்தில் திருவாசக குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கட்டுங்கள். இருக்கிறது இன்னும் இருக்கு, கடைசியில் தட்டலாம் இருங்க. திருவாசக குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கட்டுங்கள்னு எழுதியிருந்தார். யார்? ஜியு போப். அந்த அறிக்கை இங்கே வந்தது, தமிழகத்துக்கு வந்தது. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் போய் படித்தாங்க. ஜியு போப்பனுடைய மண்டபம் கட்டணும், அதுக்கு திருவாசக குடும்பத்திலிருந்து பணம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. சென்னையில் ஷெனாய் நகரில் ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் 8வது படிக்கிறான். அங்கே கேசவராக முதலியார் தான் இந்த 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 பணியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துட்டும் போய் சொல்கிறார். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அசம்பிளியில் சொன்னார், ஜியு போப்பனுடைய மண்டபம் கட்டணும், அதுக்கு திருவாசக குடும்பத்திலிருந்து யாராவது பிள்ளைங்க பணம் கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம்னு சொன்னார். 8வது படிக்கிற பையன் ஒருத்தன் எழுந்து, நாளைக்கு கொண்டு வரலாமான்னு கேட்டான். நாளைக்கு கொண்டு வரலாமான்னு கேட்டான். இன்னும் 1 வாரம் இருக்குப்பா, நீ கொண்டு வரலான்னு சொன்னாங்க. மறுநாள் இந்த பையன் தான் சேமித்து வச்சிருந்த ஒரு மூட்டை, அப்போல்லாம் பை கிடையாது, துணியில் கட்டின பணமும் காசும் சேர்ந்த அந்த மூட்டையை கொண்டு வந்து அசம்பிளி தொடங்கிறதுக்கு முன்னாடி இப்படி கையில் வச்சுருந்தான். ஹெட்மாஸ்டர்கிட்ட போனான். என்னப்பான்னு கேட்டாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்திருக்கு. கேசவ மரியாதை கூப்பிட்டாச்சு. அசம்பிளியில் இந்த பையனை இந்த மூட்டையை கொடுக்க சொல்கிறாங்க. இந்த மூட்டையை கொடுக்குறான் பையன். அசம்பிளியில் கேசவ மொழியாற்ற இதை கொடுக்குறான். கொடுத்தோடனே, நீங்கள் தானே சொன்னீங்க திருவாசக குடும்பத்திலேருந்து பணம் வேணும், ஜியு போப்பனுடைய மண்டபத்தை கட்டணும்னு சொன்னீங்களே, இந்தாங்கன்னு கொடுத்தான். 2 பேரும் சேரை விட்டு எழுந்துட்டாங்க.
உட்கார்ந்துட்டவங்க அதை வாங்கிறதுக்கு எழுந்து இப்படி வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த பையனை கேட்டாங்க, பணம் ஏதுப்பான்னு கேட்டாங்க. எனக்கு வினவு தெரிஞ்ச நாள்லேருந்து என் வீட்டுக்கு யார் வந்து போய் பணம் கொடுத்தாங்களோ அத்தனையும் சேர்த்து வச்சுருக்கேன் நான். அதோடு மட்டும் இல்லை, நீ ஏப்பா கொடுக்குறேன்னு கேட்டாங்க. நீ ஏப்பா கொடுக்குற? அந்த பையன் சொன்னான், ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க ஜியு போப்பனுடைய மண்டபத்தை கட்டணும், அதுக்கு திருவாசக குடும்பத்திலேருந்து பணம் வேணும்னு நீங்கள் தானே கேட்டீங்க, அதனால் கொண்டு வந்தேன்னா. அப்புறம் கேட்டார், அப்படின்னா நீ திருவாசக அப்படின்னு சொல்கிற போது அந்த பையன் எழுந்து சொன்னான், ஐயா 2 பேர் கேட்டுங்க, நான் திருவாசகம், எங்கள் அப்பா திருவாசகம், எங்கள் தாத்தா திருவாசகம், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா எங்கள் குடும்பமே திருவாசகம் ஐயா, பணத்தை பிடிங்கன்னு சொன்னான். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கேசவ முதலியார் தலையில் வச்சுக்கிட்டு சொன்னார் அவர், இது அப்படியே கொண்டு போய் நான் லண்டனில் சேர்த்துட்றேன்ப்பா, அவருடைய திருவாசக அந்த குடில் மேலே உன் பங்களிப்பும் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போனார். அந்த 8வது படிக்கிற பையன் யார் தெரியுமா? படித்த பையன் யார் தெரியுமா? நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச திருவி கல்யாண சுந்தரனார் திருவி காத்தான். திருவி கல்யாண சுந்தரனார் இந்த செய்தியை ஆசா ஞானசம்பந்தத்தினுடைய தந்தையார் சரவண முதலியார் மாணிக்க வாசகருங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கார். ஆக ஆசா ஞானசம்பந்தத்தினுடைய தந்தையார் சரவண முதலியாரும் திருவிக்காவும் சமகாலத்தவர்கள். அதனால் இதை எழுதுகிறார். நம்ம திருவாசகம் எங்கே போய் நிற்கிது பார்த்தீங்களா? நீங்கள் திருவாசகத்துக்கு உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அந்த திருவாசகத்தினுடைய பெருமையை பற்றி உலகம் முழுது எப்படி இருந்ததுன்னு நாங்கள் ஒரு தொகுப்பே வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் உள்ளே நுழைவோம். உள்ளே நுழைஞ்சால் திருவாசகத்திலேருந்து வெளியே வர முடியாது, பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்கு. அதனால் 51 பதியங்கள் அப்படியே கொட்டி வச்சிருக்கிறார். கேள்வி கேட்கிறார், அவரே கேள்வி கேட்கிறார். அவர் நான் யார்? பதில் இல்லை. என் உள்ளம் யார்? பதில் இல்லை. பதில் இல்லாத போது நான் என்ன அப்புறம் யானே போயினார். என்னால் நான் யாரும் சொல்ல முடியல, அப்புறம் என்ன நான் யானே போய். அதுபோல பெருமக்களே, திருவாசகத்தினுடைய பெருமையை இன்னும் நிறைய காந்திக்கு திருவாசகம் தெரியுமா? அச்சோபதிகத்தை எழுதி கேட்டு வாங்கி படித்தவர் திருவாசகம் காந்தி. அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. ஏன் அச்சோபதிகத்தை லிபியில் ஆங்கிலத்திலேயே முத்தி நெறி அறியாதங்கிறத அப்படியே ஆங்கிலத்திலேயே எழுதி படித்தார். அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அப்படி திருவாசகத்துக்கு நிறைய வரலாறு இருக்குது. என்னை வந்தவுடன் பேச பணித்தார்கள். ஆகவே உங்களையெல்லாம் நான் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் தர்மயாதீன புலவர். இன்றைக்கி இங்கே வரத்துக்கு நான் மிக முக்கிய காரணம் என் உள்ளமெல்லாம் நிறைந்த நம்முடைய ராஜேந்திரன் ஐயா திருச்சி. அவர் நிறைய இந்த முற்றோதலை பண்ணியிருக்கிறார். அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா தன்முனைப்பு இருக்காது. நான் தான் அந்த கதையை பணிவானவர், என்றுமே பணிவானவர். அவர் எனக்கு இந்த நிகழ்ச்சியை தான் நான் இங்கே வரத்துக்கு காரணம், எதிரில் எனக்கு இன்றைக்கி சைவ சித்தாந்த வகுப்பு இருக்குது. எங்கள் திருமணத்தினுடைய வகுப்பு 10 மணிக்கு ஆரம்பித்து நான் இன்றைக்கு 2 கிளாஸ் எடுக்கணும். எனக்கு ரொம்ப வாய்ப்பாக போச்சு. உங்கள் எல்லாரையும் சந்திப்போம். திருவாசகத்தை வாழ்க்கை முழுதும் பேசலாம் அவ்வளவு என்ற அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு நேர்மையானால் நான் திருவாசகத்துக்கு உள்ளே நுழைந்து உங்களை நான் மெய் சிலிர்க்க வைப்பேன். அந்த அளவுக்கு அதில் செய்தி இருக்கிறது. திருவாசகம் மாதிரி ஒரு நூல் எந்த சமயத்துக்கும் கிடையாது. அப்படி அச்சோபதிகம் ஒன்று போருமே இல்லையா என்று சொல்லி நம்ம சுவாமிகள் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து முறையாக இப்பொழுது வாழ்த்து